இஸ்ரவேலின் அதிபதிகள். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, நீர் செய்யச் சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவுமுள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகத்தாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். இஸ்ரவேல் சபையார் திரளான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். மோசே அவர்களுக்கு தலைவராய் இருக்கிறார். அவர் ஒருவரால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் ஆளுகை செய்ய முடியாது. இஸ்ரவேல் சபையார் எல்லோரையும் கர்த்தருக்குள் வழிநடத்துவதற்கும் அவருடைய வழக்குகளை நீதியாய் நியாயம் விசாரிப்பதற்கும் அவர்களை கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்வதற்கும் மோசே இஸ்ரவேலின் அதிபதிகளை நியமனம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் சபையார் எல்லோரையும் தான் மாத்திரமே ஆளுகை செய்ய வேண்டும் என்னும் சுயநலம் மோசேயினிடத்தில் காணப்படவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தருடைய ஆளுகை நடைபெற வேண்டும் என்பதே மோசேயின் விருப்பம். மோசே அக்காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது என்று சொன்னார். உபாகமம் 1:9. இஸ்ரவேல் சபையார் எண்ணிக்கையிலே திரளாய் பெருகியிருப்பதை பார்த்து மோசே மிகவும் சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் இன்னும் திரளாய் பெருக வேண்டும் என்பதே மோசேயின் விருப்பம். மோசே இஸ்ரவேல் சபையாரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறார். மோசே இந்த சம்பவத்தை சொல்லும் போது இதோ இந்நாளில் என்று சொல்லுகிறார். இந்நாள் என்னும் வாக்கியத்தை மோசே உபாகமம் 1:10 வசனத்திலிருந்து உபாகமம் 32:46 வசனம் வரையிலும் 70 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் இந்த புஸ்தகம் ஒரே நாளில் கூறப்பட்டு அதே நாளில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 11ஆம் மாதம் 1 தேதியில் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நான் 120 வயதுள்ளவன். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு, இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் அந்த நாளில் தானே கர்த்தர் மோசையை நோக்கி என்று மோசே பல சந்தர்ப்பங்களில் இந்நாள் என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இந்நாளில் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் ஜனத்தொகை வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கும் என்னும் தீர்க்க தரிசனத்தை மோசே விசுவாசித்து கூறுகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெரிதாய் இருப்பது போல நம்முடைய விசுவாசமும் பெரிதாய் இருக்க வேண்டும். நம்முடைய அவிசுவாசத்தினாலும் அற்ப விசுவாசத்தினாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் மட்டுப்படுத்தக் கூடாது. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்பும் போது நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாமல் போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்பும் போது நம்முடைய அவிசுவாசத்தினால் நாம் கோழைகளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க விரும்பும் போது நம்முடைய விசுவாசத்தினால் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் நம்முடைய அவிசுவாசத்தினால் உண்டாகும் தீமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது எவ்வளவு பேர் இருந்தார்களோ அதை போல இனிமேல் 1000 மடங்கு அதிகமாய் இருப்பார்கள். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் இஸ்ரவேல் சபையாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரரின் தொகை 40,67,200 பேர். மேலும் அவர்களோடு கலந்திருந்தவர்கள் 20,33,600 பேர். ஆக மொத்தம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்களின் எண்ணிக்கை 61,800,000 பேர் ஆகும். இது 1000 மடங்கு அதிகமானால் இவர்களுடைய எண்ணிக்கை 600 கோடியாக இருக்கும். இஸ்ரவேல் சபையாரின் எண்ணிக்கை திரளாய் பெருகும் போது அவர்கள் எல்லோரையும் தான் மாத்திரமே ஆளுகை செய்ய வேண்டும் என்னும் பேராசை மோசேயின் மனதில் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே தனக்கு மாத்திரம் கனமும் மகிமையும் மேன்மையும் உண்டாக வேண்டும் என்று மோசே ஆசைப்படவில்லை. இஸ்ரவேல் சபையாரை ஆளுகை செய்கிற முழு அதிகாரமும் தன்னுடைய கையில் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று மோசே நினைக்கவில்லை. நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது என்று மோசே இஸ்ரவேல் சபையாரை நோக்கி சொல்லுகிறார். இஸ்ரவேல் சபையாரை ஆளுகை செய்கிற அதிகாரம் மோசேக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த அதிகாரத்தை தான் ஒருவர் மாத்திரமே பயன்படுத்தக்கூடாது என்று மோசே நினைக்கிறார். உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி என்று மோசே இஸ்ரவேல் சபையாரிடத்தில் கேட்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்வதற்கு அவர்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது மோசேயின் விருப்பம். ஆனால் மோசே தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பவில்லை. அவர் தன்னுடைய சுய புத்தியையும் சுய ஞானத்தையும் சார்ந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு அதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மோசே தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளவும் விரும்பவில்லை. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் அதிபதிகளிடத்தில் காணப்பட வேண்டிய தகுதிகளை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பெயர் பெற்ற மனிதராக இருக்க வேண்டும், நீதியையும் நியாயத்தையும் நேசிக்க வேண்டும், முகத்தாட்சணியம் பார்க்கக்கூடாது, பயப்படக்கூடாது, வியாட்சியங்களை கேட்க வேண்டும், பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பேராசையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பரிதானம் வாங்க மறிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரும் மோசேயின் ஆலோசனையை அங்கீகரிக்கிறார்கள். அவர்கள் மோசேக்கு பிரதியுத்தரமாக, நீர் செய்ய சொன்ன காரியம் நல்லது என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் அதிபதிகள் இஸ்ரவேல் சபையாரை ஆளுகை செய்ய போகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் சபையாரே தெரிந்து கொள்கிறார்கள். மோசே இஸ்ரவேலின் அதிபதியாக யாரையும் தெரிந்தெடுக்கவில்லை. ஜனங்களை தங்கள் அதிபதிகளை தெரிந்து கொள்வதினால் அவர்கள் தங்கள் அதிபதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அதிபதிகளின் ஆளுகைகளை அங்கீகரிப்பார்கள். இஸ்ரவேல் சபையார் தங்களுக்கு அதிபதிகளை தெரிந்தெடுக்கும் போது அவர்கள் தங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் கோத்திரத்தார் மத்தியிலே நற்குணங்களில் பெயர் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள். மோசேயின் ஆலோசனையை இஸ்ரவேல் சபையார் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்ச பதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் சபையாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அதிபதிகளே இப்போது அவர்களை ஆளுகை செய்கிறார்கள்.
இனிமேல் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது அவர்கள் மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் தாங்கள் ஏற்படுத்தின அதிபதிகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் அதிபதிகளை தெரிந்து கொள்ளும் போது இஸ்ரவேலின் அதிபதிகளுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு போதிக்கிறார். அவர்கள் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராய் இருக்க வேண்டும். அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். தங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை அவர்கள் நேர்த்தியாய் செய்து முடிக்கும் திறமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் உண்மை இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் அதிபதிகள் தங்கள் சுயநலத்தை நாடாமல் இஸ்ரவேல் சபையாரின் பொதுவான நலத்தை நாட வேண்டும். இஸ்ரவேல் சபையாருக்கு அதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றும், நியாயத்திலே முகத்தாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்றும் சொல்லுகிறார். எண்ணாகமம் 11:13 முதல் 27 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 70 மூப்பர்கள் இஸ்ரவேலின் பிரதான நியாயாதிபதிகளாக இருக்கிறார்கள். 10, 50, 100, 1000 தலைவர்கள் சிறு சிறு வியாட்சியங்களை விசாரித்து தீர்ப்பு வழங்குவார்கள். பெரிய வழக்குகள் 70 மூப்பர்களிடத்திலும் மோசேயினிடத்திலும் வரும். மோசே நியாயாதிபதிகளுக்கு கூறியிருக்கும் கட்டளைகளின் விவரம் வருமாறு: உங்கள் சகோதரரின் வியாட்சியங்களை கேளுங்கள். இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகத்தாட்சணியம் பார்க்காதீர்கள். பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க வேண்டும். மனிதன் முகத்திற்கு பயப்படக்கூடாது. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். நியாயாதிபதிகள் ஞானமும் அறிவும் விவேகமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் இருபக்கத்து வழக்குகளின் விவரங்களையும் கவனமாயும் பொறுமையாயும் முழுமையாயும் கேட்க வேண்டும். கர்த்தர் தமது கிருபையினால் நமக்கு 2 செவிகளை கொடுத்திருக்கிறார். நாம் கவனமாய் கேட்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கல்வி அறிவு உள்ள ஞானிகள் தங்களுடைய நாவினால் நமக்கு உபதேசம் பண்ணும்போது கற்றுக்கொள்கிறவர்களாகிய நாம் நம்முடைய செவிகளால் உபதேசங்களை கவனமாய் கேட்க வேண்டும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். ஏசாயா 50:4. நியாயாதிபதிகள் நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். அவர்கள் நியாயத்திலே முகத்தாட்சணியம் பார்க்கக்கூடாது. நியாய தீர்ப்பு தேவனுடையது. ஆகையினால் நியாயாதிபதிகள் மனிதனுடைய முகத்திற்கு பயப்படாமல் தேவனுடைய நீதிக்கு பயப்பட வேண்டும். நியாயாதிபதிகள் கர்த்தருடைய பிரதிநிதிகளாய் இருந்து வழக்குகளை விசாரிக்கிறார்கள். அவர்கள் அநீதியான தீர்ப்பு சொல்லும் போது கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். நியாய தீர்ப்பு தேவனுடையதாய் இருக்கும்போது நியாயாதிபதிகள் நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளால் எல்லா வழக்குகளையும் விசாரிக்க முடியாது. ஒரு சில வழக்குகள் விசாரிப்பதற்கும் நியாய தீர்ப்பு சொல்லுவதற்கும் மிகவும் கடினமானதாய் இருக்கும். அப்படிப்பட்ட கடினமான வழக்குகளை தானே நியாயம் விசாரிப்பதாக மோசே சொல்லுகிறார். மோசே நியாயாதிபதிகளை நோக்கி, உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினாலும் அவரும் நியாயாதிபதிகளோடு கூட இருந்து வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறார். இதனால் வழக்குகளை விசாரிக்கும் வேலை நியாயாதிபதிகளுக்கு எளிதாயிருக்கிறது. அதே வேளையில் நியாயாதிபதிகளுக்கு கீழ்ப்படிவதும் இஸ்ரவேல் சபையாருக்கு எளிதாயிருக்கிறது. மோசே மேல்முறையீட்டு நீதிமன்றம் போலவும் மற்றவர்கள் கீழ்நிலை நீதிமன்றங்கள் போலவும் செயல்படுகிறார்கள். இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் மோசே அக்காலத்திலே அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பதாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் ராஜ்யத்தின் ஆளுகையை 8 வெவ்வேறு ஆட்சி காலமாக பிரிக்கலாம். அவையாவன: முற்பிதாக்களின் ஆட்சி காலம், கோத்திரங்களின் ஆட்சி காலம்,
இஸ்ரவேலருடைய மூப்பர்களின் ஆட்சி காலம், மோசேயின் ஆட்சி காலம், நியாயாதிபதிகளின் ஆட்சி காலம், ராஜாக்களின் ஆட்சி காலம், உள்ளூர் சபைகளின் ஆட்சி காலம், கர்த்தருடைய ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலங்களை பற்றிய விவரம் வருமாறு: முற்பிதாக்களின் ஆட்சி காலம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் இஸ்ரவேலை ஆட்சி புரிந்த காலத்தை குறிப்பிடுகிறது. ஒருவரே ஆட்சி புரிகிறார். ஆட்சி பொறுப்பு பரம்பரையாக வருகிறது. கோத்திரங்களின் ஆட்சி காலம். யாக்கோபு மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரரின் ஜனத்தொகை அதிகரித்த போது இந்த ஆட்சி காலம் ஆரம்பமாகிறது. குடும்பங்களின் தலைவர்கள், கோத்திரங்களின் தலைவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆட்சி புரிந்தார்கள். இஸ்ரவேலருடைய மூப்பர்களின் ஆட்சி காலம். இஸ்ரவேல் புத்திரரின் ஜனத்தொகை மிகவும் அதிகரிக்கிறது. கோத்திரங்களின் தலைவர்கள் இப்பொழுது மூப்பர்களாகி விடுகிறார்கள். அதிபதிகள், பிரதானிகள், பிரபுக்கள் ஆகியோர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இஸ்ரவேலின் மூப்பர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். மோசேயின் ஆட்சி காலம். மோசேயின் காலத்திலும் மூப்பர்கள் இருக்கிறார்கள். மோசேயே பிரதான அதிகாரி. மற்றவர்கள் மோசேக்கு உதவி புரிகிறார்கள். இது தனி நபருடைய ஆட்சியாகும். மோசே தேவனுக்கு மட்டுமே பதில் கூற வேண்டியவர். மோசேயின் கீழ் இருந்த மூப்பர்கள் கோத்திரங்களின் தலைவர்களும் இஸ்ரவேலின் பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் குடும்ப தலைவர்களும் ஆவார்கள். இவர்களில் 70 பேர் நியாயாதிபதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மோசேயின் ஆட்சி காலத்தில் இவர்களுடைய நீதிமன்றமே பிரதானமாக இருந்தது. ஆரோன் மோசேக்கு அடுத்த நிலையில் தலைவராக இருக்கிறார். இதன் பின்பு இஸ்ரவேலில் ஒரு புதிய பிரிவினர் ஆட்சிக்கு வருகிறார்கள். லேவி கோத்திரத்தார் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் அன்றாட நடவடிக்கைகளில் லேவி கோத்திரத்தாருக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருக்கிறார்கள். யோசுவாவின் காலத்தில் மோசேயிடத்தில் இருந்த அதிகாரம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி கோத்திரத்தின் மூப்பர்களுக்கும் மற்றொரு பகுதி சபை தலைவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. நியாயாதிபதிகளின் ஆட்சி காலம். மோசேயின் ஆட்சி முறை யோசுவாவின் காலத்திலும் தொடர்கிறது. இஸ்ரவேலின் மூப்பர்கள் மரிக்கும் வரையிலும் மோசேயின் ஆட்சி முறையே நடைமுறை வழக்கத்தில் தொடர்கிறது. அதன் பின்பு மோசேயின் ஆட்சி முறையில் பலவித மாற்றங்கள் வந்து விடுகின்றன. ஒவ்வொருவனும் தன் பார்வைக்கு சரியானதை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். சுமார் 450 வருஷமாக இதுபோன்ற நிலைமையே தொடர்கிறது. சாமுவேலின் காலம் வரையிலும் தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பி இஸ்ரவேலின் சத்துருக்களிடமிருந்து தமது ஜனத்தை மீட்கிறார். இஸ்ரவேலின் ஒரு பகுதியினரை நியாயாதிபதிகள் மூலமாக கர்த்தர் ஆட்சி புரிகிறார். ராஜாக்களின் ஆட்சி காலம். சாமுவேலின் காலம் வரையிலும் நியாயாதிபதிகளின் ஆட்சி காலம் தொடர்கிறது. மற்ற தேசங்களைப் போல தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் விரும்புகிறார்கள். கிமு 606வது வருஷத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகும் வரையிலும் இஸ்ரவேலில் ராஜாக்களின் ஆட்சி காலம் 513 வருஷங்களாக நடைபெற்று வருகிறது. 70 வருஷ சிறையிருப்புக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்வதற்கு ராஜாக்கள் யாரும் இல்லை. ஆலோசனை சங்கம் அல்லது மூப்பர்களின் பிரதிநிதிகள் ராஜாக்கள் இல்லாத காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்கிறார்கள். ஆலோசனை சங்கத்திற்கு பிரதான ஆசாரியர் அல்லது இஸ்ரவேல் புத்திரர்கள் தெரிந்தெடுக்கும் ஒரு தலைவர் தலைமை பொறுப்பு வகிக்கிறார். கிபி 70ஆம் வருஷம் வரையிலும் ஆலோசனை சங்கத்தாரின் ஆட்சி நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததினால் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். தேசங்களில் சிதறடிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் இந்த வரலாற்று காலங்களில் அவர்களுடைய மூப்பர்களே பிரதானமானவர்களாக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். ராஜா வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ராஜாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறி ஆட்சி புரிய உதவி புரிந்திருக்கிறார்கள். உள்ளூர் சபைகளின் ஆட்சி காலம். கர்த்தருடைய ஆட்சி காலம். இதில் கர்த்தரே ராஜாவாக ஆட்சி புரிகிறார். இஸ்ரவேலரின் வரலாற்று பின்னணியில் கர்த்தரே ஆதாரமாக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள், ராஜாக்கள் ஆகியோரை அழைத்தவர் கர்த்தரே. முற்பிதாக்களுடைய ஜீவியங்களில் கர்த்தர் மிகவும் பிரதானமானவராக இருந்திருக்கிறார். கர்த்தர் நியாய பிரமாணங்களை கொடுத்து மோசையின் பிரமாணம் வரையிலும்
இஸ்ரவேலரின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வழிநடத்தி வந்திருக்கிறார். நியாயாதிபதிகளின் காலத்தில் ஜனங்கள் தம்மிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி புரிந்திருக்கிறார். ராஜாக்களின் காலத்திலும் சிறையிருப்பின் காலத்திலும் இதே நிலைமையே தொடர்ந்து வந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அவரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் அவருடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை திருத்துவதற்காகவும் அவர்களை ரட்சிப்பதற்காகவும் தேவன் பல தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அனுப்பி இஸ்ரவேல் புத்திரரை எச்சரித்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தை எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். முடிவில் இஸ்ரவேல் புத்திரர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறார்கள். அதனால் கர்த்தரும் தமது ஜனத்தை புறக்கணித்து விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறிப் போய் விடுகிறார்கள்.